எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி எப்படி நம்ம மொபைலில் இருந்தே அதுவும் ₹1 செலவு இல்லாமல் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாகவே இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நண்பா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 18 வயசு நிரம்பின எல்லா நண்பர்களும் இந்த ஓட்டர் ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சென்டர் கூட போவீங்க. ஸோ அதாவது கணினி மையம், மக்கள் கணினி மையம் கூட போவீங்க. அவங்க அதுக்கான சார்ஜஸ் வாங்கிப்பாங்க, 100 or 200 அவங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்களோ ஸோ அதை வாங்கிட்டு ஸோ அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் ஏரியா ஸ்கூல்ஸ் இல்லை அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இந்த மாதிரி நம்மளுடைய கார்டு அவங்க அனுப்பிவிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே தான் இருக்குது. நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி தமிழ் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுவீங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடுவோம். இதில் நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டர் ஐடிக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் எலெக்ஷன் ஏதாச்சும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான லைவ் அப்டேட்டும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யார் கேண்டிடேட்டாக இப்போ நின்றுட்டுருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஆன்லைன் நியூ அப்படின்ட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓவர்சீஸ் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த 2 இடத்துல கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் நீங்கள் ஒரு இந்தியன் அப்படின்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுங்க. நீங்கள் அந்நியர் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் உங்களுடைய பூர்வீகத்தை வச்சுட்டு இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, அதாவது அப்ராடில் இருக்கீங்க அப்படின்னா நியூ ஓவர்சீஸ் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இந்திய குடிமகன், அதனால் நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட், நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு. அடுத்ததாக என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி. நான் இருக்கக்கூடிய ஊர் பார்த்திங்கன்னா ஒசூர். ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல உங்களுடைய பேர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேர் எல்லாம் டைப் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக உங்களுடைய, அதாவது இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பேர், ஸோ அந்த நேம், ஃபாதர்ஸோட நேம் பக்கத்தில் போடுவோம்ல, ஸோ அந்த நேம் கிளிக் பண்ணி ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறீங்க அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதில் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எந்த வித தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ மெயின் திங் அதுதான். ஒருவேளை நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டர் கார்டு தரமாட்டாங்க. ஸோ அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கே நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் எப்படி பேர் இருக்குதோ, ஸோ டேட் ஆஃப் பர்த் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரியே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. மெயினாக நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா எந்தவித ப்ளர்ரும், அதாவது லோ குவாலிட்டியில் இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு
ஹை குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஃபோட்டோவும் ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கொடுத்துருவீங்களா நெக்ஸ்ட்டு, அதாவது அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ரீசெக் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி விட்ருவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமாக ரெஃபரன்ஸ் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அந்த ரெஃபரன்ஸ் ஐடியில் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி வச்சு தான் உங்களுடைய ஓட்டர் ஐடி இப்போது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதுவுமே வந்து தப்பாக கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக கொடுங்க. ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 6 ஸ்டெப்ஸ் தான் ஃபார்ம் 6க்கு. இது வந்து ஃபார்ம் 6 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபில் பண்ணுறது வந்து வெறும் 4 ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா அந்த அக்னாலேஜ்மெண்ட் அந்த இது தான் வரும். அதனால் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். எல்லோரும் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இது, நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணல. வேறு யாருக்காச்சும் நான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஹைட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இதில் முடியல, சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போது அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து தந்தாங்க அப்படின்னு சொன்னால, அக்னாலேஜ்மெண்ட் ஐடி, அதாவது ரெஃபரன்ஸ் ஐடி தந்தாங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த ஐடியை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போது. ஸோ அங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், மொத்தமாக 5 ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் மொத்தமாக நீங்கள் பண்ணுறது 4 ஸ்டெப்பு. அது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க 4th ஸ்டெப்பில். 5th வந்து ரீசெக் பண்ணுறீங்க ஒரு வாட்டி. 6th பார்த்திங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஐடியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, இப்போ வந்து அப்பாயிண்ட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் ஏரியா ஸ்கூல்ஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுடைய ஓட்டர் கார்டை வந்து அவங்க அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயாக வீட்டில் இருந்தபடி ₹1 செலவு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு காசு செலவு பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு வந்து சரியாக படல. நீங்கள் யாராச்சும் வந்து நான் காசு கொடுத்து தான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். பாய் நண்பா.